நான் ஏதோ சராசரியாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டு கல்யாணமா என் மாமனார் கொடுத்த காசுல வண்டி ஓட்டிக்கிட்டு அதுல 2 நிறுவனத்தை நடத்திக்கிட்டு லாட்டரி வித்துக்கிட்டுலாம் இல்லனே, சொந்தமாக உழைச்சு உங்க முன்னாடி நின்னு ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். வி த லீடர்ஸ் நிறுவனர் அண்ணாமலை செம மாசாக கொடுத்த பழைய பேட்டியை அவரது ஆதரவாளர்கள் மீண்டும் இணையத்தில் ட்ரெண்டாக்கி வருகின்றனர். அங்கிருந்து பிரச்சனையை தீர்ப்பது யார்? ஆனா என்ன போச்சுன்னா, வாய் வியாபாரிகளுக்கு என்னன்னா, மாமனார் பணம் இருக்கு, கொளுத்து போய் கிடக்குறாங்க, மைக் இருக்கு, மைக் ஓசியில வந்துருது, மாமனார் பணம் பின்னாடி இருக்கு, என்ன வேணாலும் பேசலாம். அது தமிழ்நாட்டு அரசியலுடைய சாபக்கேடு. அவங்க எங்க வேலை பார்த்தாங்க, சர்வீஸ் பண்ணாங்களா? 10 ஆண்டு காலம் மத்திய அரசுக்காக உயிரை துச்சமன மதிச்சு புல்லட்டை எதிர்த்து நின்னாங்களா? கிடையாது. சோசியல் சர்வீஸ்னா என்னன்னு மக்களுக்கு அடிப்படையில், என் காலேஜ் முடிச்சோடனே ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனா இதுவரை தனியார் நிறுவனத்தில் 1 ரூபாய் நான் சம்பாதிச்சது கிடையாது. 1 ரூபாய். ஏன்? பிரைவேட் கன்சர்ன்ல எப்பவுமே போனதில்லை. டே 1ல இருந்து அரசு வேலையில் இருக்க. டே 1ல இருந்து எப்ப இங்க பிஎஃப்ஜியில் படிச்சுட்டு ஐஎம் லக்னோல முடிச்சனோ அப்ப இருந்து என்னுடைய சம்பளம் என்பது மக்களுடைய வரிப்பணம் தான் என் சம்பளம் 10 ஆண்டு காலம். அதன் பிறகு விட்டுட்டு அரசியல். இதுவரை தனியார் நிறுவனத்திலிருந்து 1 ரூபாய் நான் சம்பளமா வேலை செஞ்சு வாங்கல. அப்ப யார் சர்வீஸ் பண்றாங்க? என்னுடைய சொந்த கம்பெனி நடத்துறேன். அந்த கம்பெனியுடைய சேலரி நான் வாங்குறது இல்லை. ஏன்? சேலரி வாங்கினா கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். நான் இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர் கூட கிடையாது. இதெல்லாம் நான் பேச மாட்டேன். தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கேட்கிற கேள்விக்காக நான் பேசுறேன். சொந்த நிறுவனம் என்னுடைய பேர்ல இருக்கு. 40% நான் ஷேர் ஹோல்டர். அந்த நிறுவனத்தினுடைய மாச சம்பளத்தை நான் வாங்குறது இல்லையே. அதை ஒரு 4 பேர் பேசுவான். இல்ல இந்த கம்பெனி போய் இங்க கான்ட்ராக்ட் போட்டாங்க, இந்த போட்டாங்க, அங்க போட்டாங்க, அதுவும் பண்றது இல்லையே. ஒரு நேர்மையாக ஒரு அரசியல்வாதியாக வாழ வேண்டும் என்று கொண்டிருக்கின்றேன். அப்புறம் எப்படி என்னை பத்தி அப்படி கருத்து சொல்லானே? அண்ணா நான் யார் பேரையும் சொல்ல. கருத்து எப்படி சொல்லுவீங்க? கருத்து எப்படி சொல்லுவீங்க? திமுக கான்ட்ராக்ட் எடுத்தனா, திமுக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல என் கம்பெனி ரோடு போட்டிருக்காங்களா? என் சொந்தக்காரங்க யாராச்சும் இதுல இருக்காங்களா? என்னுடைய சொந்த நிறுவனத்தினுடைய சேலரி நான் எடுக்காம இருக்கு. இதுவரை ஒரு நாள் கூட பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கல. 10 ஆண்டு காலம் மக்கள் வரிப்பணத்தை சம்பளமா வாங்கியிருக்கேன். என்னுடைய ஹிஸ்டரி உங்க முன்னாடி நின்று இருக்கு. இன்னும் 2 வாரம் கழித்து நான் எங்க இருப்பேன், தனிநபராக என்ன செஞ்சுட்டு இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையை பாடமா உங்க முன்னாடி வைக்கிறேன். ஏன்? அரசியல் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வேலையை விட்டுட்டு வந்திருக்கு. பேட்ச்ல என்னுடைய ரேங்க பாருங்க. ஐபிஎஸ் பேட்ச்ல நான் கடைசியால வரல. என் ரேங்க போய் பாருங்க. 2011 ஐபிஎஸ் பாஸ் அவுட்ல ரேங்க் என்ன? ரேங்க் நம்பர் 2. அத்தனை பேருக்கு ரேங்க் நம்பர் 2ல நீங்க 150 பேர் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தா இந்தியாவில் எங்க போவீங்க? அது உங்களுக்கு தெரியும். எதற்காக 9 வருஷத்துல வித்துட்டு வந்தேன் அது எனக்கு தெரியும். நான் ஏதோ சராசரியாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டு கல்யாணமா என் மாமனார் கொடுத்த காசுல வண்டி ஓட்டிக்கிட்டு அதுல 2 நிறுவனத்தை நடத்திக்கிட்டு லாட்டரி வித்துக்கிட்டுலாம் இல்லனே, சொந்தமாக உழைச்சு உங்க முன்னாடி நின்று சுயம்பாக பேசிட்டு இருக்கேன். எந்த காட்ஃபாதரும் கிடையாது. 0 காட்ஃபாதர். அதனால மிக பெருமையா இருப்பேன். கொஞ்சம் வாய்ப்பேச்சு அதிகம், எனக்கு கொஞ்சம் குறும்பு அதிகம், கொஞ்சம் தன்மானமும் வைராகியமும் கொஞ்சம் அதிகம். அப்பப்ப பிரச்சனை மாட்டிக்கிறேன். அதுக்காக பிரச்சனை வந்தாலும் தன்மானத்தையும் வைராகியத்தையும் எப்ப விட மாட்டேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.